மன்னார் பகுதியில் ஏற்கனவே இயங்கி வருகின்ற மதுபான விற்பனை நிலையங்களாலும் அத்துடன் புதிதாக மதுபான கடைகள் திறக்கப்பட எத்தனிக்கப்படுகின்ற சமயங்களில் மக்கள் அதற்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்பட்ட நிலைகள் இருக்கின்ற போதும் தற்பொழுது மேலும் மன்னார் நகர் பகுதியில் புதிதாக மதுபான விற்பனை நிலையம் திறக்கப்படுவதற்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை காலை மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது போராட்டத்தில் அவர்கள் கையில் ஏந்தியிருந்த பதாதைகளில் மது விற்பனைக்கு அனுமதி வழங்கி குடும்ப வன்முறைக்கு வழிசமைக்காதே, மக்கள் வாழ்விடத்தில் மதுபான சாலையா, ஏழை மக்களின் வாழ்க்கையில் விளையாடாதே, பாடசாலை மாணவர்கள் போதைக்குள் தள்ளாதே, அதிகாரிகளே மதுபான கடைக்கு அனுமதி வழங்காதே என்ற வாசகங்கள் கொண்ட பதாதைகளை இவர்கள் ஏந்திருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக நாங்கள் இந்த கவன ஈர்ப்பை முன்னெடுத்திருக்கின்றோம். இதற்கான மிக முக்கியமான காரணம், உங்களுக்கு தெரியும், மன்னார் மாவட்டத்திலே புதிதாக மதுபான சாலைகள் இங்கே உருவாகுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இங்க இந்த மன்னார்ல இந்த மதுபான சாலை வருவதற்கான அனுமதி முதலில் அந்த செபஸ்டியார் கோயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பில்டிங்கை வாங்கி அந்த பில்டிங்ல அதற்கான அனுமதிகளை பெற்ற போதிலும் அந்த எங்களுடைய பிஷப் ஹவுஸ் அதே போல ஃபாதர்மாருடைய எதிர்ப்பை அடுத்து அந்த மதுபான சாலை அங்க கைவிடப்பட்டு மீண்டும் இப்போது தலைமன்னார் வீதியில் இருக்கக்கூடிய நிறைய எங்களுடைய சகோதர மன்னாரை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தமிழ் முஸ்லிம் மக்கள் உறவுகளாக ஒன்றாக வாழக்கூடிய ஒரு மாவட்டம், எந்த பிரிவினையும் இல்லாமல் சகோதரத்துவமாக வாழக்கூடிய மாவட்டம். அந்த செயிட் சிட்டி என்ற ஒரு மக்கள் குடியிருப்பும் அங்க இருக்கிறது. அதே போல இப்ப மக்கள் அந்த இடத்துல வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறாங்க, குடிமனைகளை கட்டி கொண்டிருக்கிறாங்க, அங்க பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல இந்த வீதி என்பது உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார் இங்க தலைமன்னாருக்கு வந்த நேரம் இந்த தலைமன்னாருடைய மிக முக்கிய கேந்திர நிலையமாக அந்த இடத்தை எதிர்காலத்தில் மாற்றுவேன் என்று சொல்லி, ஜனாதிபதியினுடைய வெற்றிக்கு பிற்பாடு அப்படியான ஒரு கேந்திர நிலையமாக மாற இருக்கின்ற அந்த இடத்துல நிறைய குடியிருப்புகள் வரப்போகிறது. ஆகவே நாங்கள் இப்ப மாவட்ட செயலாளரை சந்திப்பதற்காக எங்களுடைய மனுவை கொடுப்பதற்காக மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இந்த மக்கள் எல்லோரும் இந்த மன்னாரை நேசிக்கக்கூடிய, இந்த மன்னாரினுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய, இந்த மன்னாரை அன்பு செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இந்த இடத்துல போலீசார் எங்களை விலகிச் செல்லுமாறு எங்களை அழுத்தத்தை பிரயோகித்த போதும், எங்களை விரட்டியடிக்க முற்பட்ட போதும் நாங்கள் எந்த விதமான அரசு சேவைக்கோ அல்லது இந்த போக்குவரத்துக்கோ யாருக்குமோ எந்த ஒரு இடையூறும் விளைவிக்காத வகையில எங்களுடைய ஜனநாயக தாற்பயமான முறையில இந்த ஜனநாயக அமைதி வழி கவன ஈர்ப்பை நாங்கள் முன்னெடுக்கிறோம். மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இருக்கு.